Hi everyone. 38 வருட மருத்துவ சேவையின் பின்னர் பாராளுமன்றத்தை சுத்தம் செய்வதற்காக தேசிய மக்கள் சக்தி சார்பாக தெரிவு செய்யப்பட்ட 159 பேரிலே டாக்டர் ரிஸ்வி சாலியும் ஒருவர். தேசிய மக்கள் சக்தி சார்பாக இம்முறை 15 வைத்தியர்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவாக்கியுள்ளனர். அவர்களில் ஒருவராக ரிஸ்வி சாலியும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். காலியிலே பிறந்து பாகிஸ்தானிலே மருத்துவம் கற்று கொழும்பிலே வசித்து வரும் ரிஸ்வி சாலி சிறுவயது முதலே மக்களுக்காக சேவை செய்து வருகின்றார். தனது முதலாவது மருத்துவத்துறையின் வைத்தியசாலையாக தானே முன்வந்து நுவரெலியாவை தெரிவு செய்திருந்தார். வைத்தியர்கள் இல்லாத பிரதேசத்திலே 1986ஆம் ஆண்டு மக்களுக்காக சேவை செய்துள்ளார். இவர் தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். எழுபத்தி 6 வருடங்களாக இலங்கையில் ஊழல் நிறைந்த ஆட்சியை இடம்பெற்று வருகின்றது. ஆட்சி மாற்றங்கள் 2 கட்சிகளுக்கு இடையில் ஏற்பட்டாலும் தொடர்ச்சியாக ஊழல்வாதிகளே இலங்கையை ஆட்சி செய்துள்ளனர். இவர்களுக்கு தூணாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயற்பட்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் இந்த ஆட்சிகளை மாற்ற வேண்டும் என தேசிய மக்கள் சக்தி முன்னின்று செயற்பட்டதன் விளைவாக தற்பொழுது அந்த ஆட்சி மாற்றம் இடம்பெற்றுள்ளது. 159 பேர் தேசிய மக்கள் சக்தி சார்பாக இம்முறை பாராளுமன்றத்திற்கு தெரிவாக்கியுள்ளனர். 3/2 பெரும்பான்மையும் பெறப்பட்டுள்ளது. இவ்வாறு தெரிவானவர்களில் 15 வைத்தியர்களும் தெரிவாக்கியுள்ளனர். இந்த 15 வைத்தியர்களில் ஒருவராக டாக்டர் ரிஸ்வி சாலியும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கல்வி கற்ற சமூகம் இம்முறை அதிக அளவிலே பாராளுமன்றம் தெரிவாக்கியுள்ளது. எனவே மாற்றம் ஒன்றை மாறாமல் இருக்கும் என்பதை போன்று இலங்கை அரசியலையே மாற்றுவதற்காக, இலங்கை அரசியலை சுத்தப்படுத்துவதற்காக, ஊழலிலிருந்து மீட்டெடுப்பதற்காகவே இவர்கள் முன்வந்துள்ளனர். இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் புதுமுகங்களாகவே காணப்படுகின்றனர். அவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட புதுமுகங்களில் ஒருவராக ரிஸ்வி சாலி காணப்படுகின்றார். கொழும்பிலே தற்பொழுது வசித்து வரும் ரிஸ்வி சாலி காலியிலே பிறந்தவராகும். தான் பிறந்த 40 நாட்களிலே கொழும்பிலே ரிஸ்வி சாலியின் பெற்றோர் குடியேறியிருந்தனர். ரிஸ்வி சாலியின் தந்தை ஒரு வியாபாரியாக இருந்ததன் காரணத்தினால் இவர்கள் கொழும்பிலே குடியேறியிருந்தனர். இவருடைய தந்தை காலியில் கட்டுக்கொம்புர பிரதேசத்தை சேர்ந்தவர். இவருடைய தாய் காலி கிரும்புரவ பிரதேசத்தை சேர்ந்தவர். கராப்பிட்டிய வைத்தியசாலைக்கு அண்மையில் உள்ள இந்த கிராமத்திலே இவர் பிறந்துள்ளார். அதன் பின்னர் கொழும்பிலே குடியேறிய இவர்கள் இவருடைய ஆரம்ப பாடசாலை கல்வியை இசுப்பத்தான கல்லூரியிலே கல்வி கற்றுள்ளார். அதன் பின்னர் உயர்கல்வியை மருத்துவ கல்வியை கற்பதற்காக பாகிஸ்தானிற்கு சென்றுள்ளார். பாகிஸ்தானிலே மருத்துவ கல்வியை நிறைவு செய்ததன் பின்னர் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தும் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லாமல் இலங்கையிலே பணிபுரிய வேண்டும், இலங்கை மக்களுக்கே சேவையாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இலங்கை திரும்பி இலங்கையிலே மருத்துவராக பணியாற்றியிருந்தார். அவர் மருத்துவராகுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இவருடைய தந்தையே காணப்படுகின்றார். இவருடைய தந்தையும் மருத்துவராகுவதற்கு முயற்சி செய்துள்ளார். என்றாலும் ஆரம்ப காலங்களில் இலங்கையில் மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்வதாக இருந்தால் மேலதிக பரீட்சை ஒன்றும் நடாத்தப்படும். அந்த பரீட்சையிலே ரிஸ்வி சாலியின் தந்தை தோல்வி அடைந்த நிலையில் அவருடைய மருத்துவ கனவு தவிடுபடியாகி இருந்தது. அதன் பின்னர் தனது தந்தையின் கனவை நிறைவேற்றும் வண்ணமே ரிஸ்வி சாலி சிறுவயதிலிருந்து மருத்துவராக வேண்டும் என்ற கனவுடன் தனது தந்தையின் கனவை நிறைவேற்றுவதற்காக மருத்துவராக இருந்தார். பாகிஸ்தானில் கல்வி கற்று இலங்கை திரும்பியதன் பின்னர் இலங்கையில் கொழும்பிலே இவருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருந்தாலும் நுவரெலியாவில் வைத்தியர்கள் இல்லாத பின்தங்கிய பிரதேசத்திற்கு இந்த வைத்தியசாலையில் தான் பணிபுரிய போகின்றேன் என கேட்டு நுவரெலியாவிற்கு சென்றிருந்தார். அங்கே 4 வருடங்கள் பணியாற்றியதன் பின்னர் இன்னொரு வைத்தியசாலைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருந்தார். அதன் பின் கொழும்பு பிரதேச வைத்தியசாலைகளிலே பணியாற்றியிருந்தார். இவ்வாறு ஆரம்பம் முதலே இவர் மக்களுக்காக சேவை செய்துள்ளார். இவருக்கு 3 பிள்ளைகள் இருக்கின்றனர். அதிலே 2 மகள்கள் ஐக்கிய ராஜ்யத்திலே வைத்தியர்களாக பணிபுரிகின்றனர். அதே போன்று ஒரு மகன் பொறியியலாளராக பணிபுரிகின்றார். இவ்வாறு கல்வி கற்ற குடும்பம் ஒன்றாகவே ரிஸ்வி சாலியின் குடும்பம் காணப்படுகின்றது. இவ்வாறு 38 வருடங்களாக வைத்திய துறையில் அதிலும் மகப்பேற்று துறையிலே பணியாற்றியதன் பின்னர் தற்பொழுது அரசியலிலே குதித்துள்ளார். அனுரகுமார திசாநாயக்கவின் வேண்டுகோளுக்கு அமையவே இம்முறை பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டிருந்தார். பாராளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று மக்களுக்காக சேவை செய்வதற்காக பாராளுமன்றம் நுழைந்துள்ளார். இவர் தனது அரசியல் தொடர்பாக குறிப்பிடும் பொழுது
அரசியலில் ஈடுபட்டு சொத்து சேர்ப்பது, பணங்களை சம்பாதிப்பது எனது நோக்கம் கிடையாது. மக்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பே இது என கூறியிருந்தார். இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி மக்களுக்கான சேவைகளை தான் செய்வேன் என ரிஸ்வி சாலை குறிப்பிட்டுள்ளார். எனவே இம்முறை தெரிவு செய்யப்பட்டவர்களில் அதிகமானவர்கள் படித்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதிலே ஒருவராக ரிஸ்வி சாலியும் காணப்படுகின்றார். அனைத்து இன மக்களுடனும் ஒற்றுமையாக பழகக்கூடியவராகவும் அனைத்து இன மக்களாலும் கவரப்பட்ட ஒருவராகவும் ரிஸ்வி சாலி காணப்படுகின்றார். எனவே இவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு தனியொருவரின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.